ஹலோ, உங்கள் நண்பன் மனதின் குரல் கோவிந்தன் பேசுகிறேன். இந்த வாரம் என்ன பேசுகிறேன்னா, இப்போ எல்லோரும் ஓட்டு போட்டிருப்பீங்க தேர்தலுக்கு. ஆனால் என்ன சதவீதம் போல் ஆயிருக்கு பார்த்திங்கன்னா, 70% தான் ஆயிருக்கு. இது எப்படி உங்களுக்கு 100%க்கு 70ன்னா அது எப்படி சரியாக வரும்? ஒரு அரசை எப்படி அவங்க தேர்ந்தெடுக்க முடியும்? மெஜாரிட்டியில் எடுக்கிறாங்க. இருந்தாலும் அது ஒரு நல்ல ஒரு தேர்வுக்கு அடையாளம் இல்லை. 100னா 95, 96, 97 வரலாம். 2% 100 பேர் கம்மியாக இருக்கலாம். எல்லோரும் ஓட்டு போடணும். அப்போ தான் ஒரு அரசை தேர்ந்தெடுக்க முடியும். இது மைனாரிட்டிக்குள்ளேயே ஒரு நல்லவனை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது அது அவ்வளவு சரிப்படாது. உங்களுக்கு இதில் ஏன் இந்த மாதிரி ஓட்டு பதிவு கம்மியாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வசதி படைச்ச ஆளுங்க, கொஞ்சம் மேலே இருக்க ஆளுங்க எல்லாம் கீழே இறங்கி ஓட்டு போடுறது இல்லை. ஏன் போடுறது இல்லை அப்படின்னா, அவங்க வர சௌகரியம் இல்லை. 2வது என்ன ஓட்டு போட்டு என்ன செய்ய அப்படிங்கிற ஒரு சலிப்பு, யார் வந்தாலும் இதே நடக்குது அப்படிங்கிற ஒரு சலிப்பு. ஆனால் இப்படிலாம் பார்த்தா எப்படி நம்ம ஒரு நல்ல ஆளாக தேர்ந்தெடுக்கிறோம்னா, நம்ம எல்லோரும் இறங்கி போட்டால் தான் முடியும். ஆனால் அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப இப்போ கம்மியாக இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சும்மா ஓட்டு போடுங்கலாம் யாரும் போடணும். அவங்களுக்கு எதாவது டிமாண்ட் வச்சா தான் எல்லோரும் ஓட்டு போடணும். போடலைன்னா அவங்களுக்கு சில இதெல்லாம் கட் ஆகும். இந்த இபி கனெக்ஷன் கிடையாது, புதுசாக எதுவும் தொழில் பண்ணுறதுனா அனுமதி கிடையாது. இதெல்லாம் ஏதாவது ஒரு டிமாண்ட் வச்சா தான் கம்பல்சரியாக ஓட்டு போட வருவாங்க. ஐயோ போடலைன்னா நமக்கு இதெல்லாம் கிடைக்காது அப்படின்ட்டு. ஏன்னா அப்போவே ஒரு கசப்பு மருந்தை கொடுக்குறதா இருந்தால் தேனில் குறைச்சி கொடுப்பாங்க. தேனும் எதுக்கு தேவையில்லை, ஆனால் அந்த கசப்பு மருந்தை உள்ளே முழுங்கிறதுக்காக தேனில் குறைச்சி கொடுப்பாங்க. அது மாதிரி எது ஒரு காரியம் செஞ்சாலும் சில கண்டிஷன் இல்லைன்னா அது சரியாக வராது. சும்மா 70%லாம் ரொம்ப கம்மி. அப்போ இந்த மாதிரி டிமாண்ட் ஏதாவது வைக்கணும். நீங்கள் வரலைன்னா உங்களுக்கு ஐபி கனெக்ஷன் கொடுக்க மாட்டோம், இல்லை புதுசாக தொழில் கொடுக்க மாட்டோம், காலேஜ் படிக்கலாம் காலேஜில் அனுமதி கொடுக்க மாட்டோம். அப்படிலாம் டிமாண்ட் பண்ணணும். பண்ணால் தான் ஓட்டு போடுவாங்க. எல்லோரும் ஓட்டு போட்டால் தான் ஒரு நல்ல ஆட்சியை தேர்ந்தெடுக்க முடியும். இதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா, இப்போ நடந்த எலெக்ஷன்லேயே நிறைய பேருக்கு விட்டு போயிருக்கு. இருக்கிறால விட்டு போயிருக்கு. என்ன கணக்கு எடுத்தாங்கன்னு தெரியல. என்னென்னு கேட்டால், புதுசாக ஆசிரியர்கள் போட்டு அவங்கள போட்டு எதாவது எடுக்க சொல்கிறாங்க. அதில் அவங்க சரியாக போகிறது என்ன இருக்குன்னா எழுதிட்டு வந்துடும். அது அக்கறையாக இருக்காங்களா இல்லையா, இந்த ஓட்டு இருக்கா இல்லையான்னு ஒரு பார்த்திங்கன்னா நிறையா கம்ப்ளைண்ட். எங்கள் வீட்டில் 5 பேர்த்துக்கு இல்லை, 4 பேர்த்துக்கு இல்லை, 3 பேர்த்துக்கு இல்லை. இது கணக்கெடுக்கிற குறை. அதெல்லாம் கவர்மெண்ட்டு தான் பார்க்கணும். இதெல்லாம் இன்றைக்கி எலெக்ஷன் நடக்க போதுன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இப்போ அந்த மாதிரி ஓட்டுகளே எவ்வளோ ஒரு 10% நிறைய பேர் பாருங்கள் சொல்லுவாங்க, எங்கள் 4 பேர்த்துக்கு வீட்டு எங்கள் வீட்டில் 4 பேர்த்துக்கு இல்லை. ஏன் இதை முன்னாடியே சொல்லியிருந்தால் அவங்களாம் சரி பண்ணியிருக்கலாம். இது எப்படி கடைசி நேரத்தில் போய் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களும் சரி பண்ண முடியாமல் நீங்களும் ஒன்றும் பண்ண முடியாமல் வாய்ப்பு. அதனால் கொஞ்சம் அட்வான்ஸாக நீங்கள் அதை பண்ணிங்கன்னா சரியாக வரும். இவ்வளோலாம் பண்ணி ஒரு டிமாண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 100% ஓட்டு எதிர்பார்க்கலாம். 98, 97 வரும். 1, 2 விடுறது வைங்க, நெருக்கி பார்க்கலாம். அதனால் நீங்கள் அடுத்த எலெக்ஷனுக்குள்ளையாவது இந்த மாதிரி நீங்கள் நடைமுறைப்படுத்தணும். அதிகாரிகள் கரெக்டாக பண்ணணும். நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. இப்போலாம் எலெக்ஷன் ஒட்டி பார்க்கணுங்களா நல்ல காசு. இதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் ஒழுங்காக பார்க்கலைன்னா அதில் என்ன இருக்குது? பிரயோஜனம் கிடையாது. இதெல்லாம் யார் பார்க்கணும்? நிர்வாகம், தேர்தல் கமிஷன் பார்க்கணும். அதை பார்க்குற கவர்மெண்ட்டு பார்க்கணும். இதெல்லாம் ஒன்றும் பார்க்காம சும்மா பிரச்சாரம் பண்ணிவிட்டு அதை பண்ணிட்டு ஓட போனால் ஜெயிச்சுனா மறுவரானேன்னா நல்லா அர்த்தமே இல்லாமல் போயிடுது. மைனாரிட்டியிலே ஒரு மெஜாரிட்டி பார்க்குற மாதிரி ஆயிடுது. அதனால் அடுத்த எலெக்ஷனுக்காவது நீங்கள் அதை செய்யணும். அடுத்து வர்ற பிரதமர் அது இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி பண்ணிங்கன்னா தான் 100% எதிர்பார்க்கலாம். 98, 97 எதிர்பார்க்கலாம். இது என்னென்னா பெரிய கேள்வி கூத்தாக இருக்குது.
10 பேர் ஓட்டு போடலைன்னா அது என்ன அது சரியாக வராது. அதனால் அடுத்து வர்ற கவர்மெண்ட்டாவது இதை சரியான நடவடிக்கை எடுக்கணும். எடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த எபிசோடில் பேசுகிறேன். வணக்கம்.